நாம் நமக்கு முன்னால் இருந்த மக்கள் வாழ்வியல் போராட்டத்தோடு இணைந்து கல்வியை எப்படி அணுகினார்கள் என்று பார்ப்பதற்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆனால் ப்ரொஃபசர் ஜெகவர்நேசன் நான் முதல்ல குறிப்பிட்டதை போல இஸ் an original thinker uninfluenced by any of the thoughts. whether it be John Dewey நிறைய ரெஃபரன்ஸ்ல பாத்தீங்கன்னா 10-15 இடத்துல John Deweyயோட புக்ஸ் இருக்கு. but he is not following John Dewey. he has never quoted Paulo Freire. சார் வந்து Paulo Freireவும் John Dewey கம்பேர் பண்ணி how ரெண்டு பொண்ணுங்க கொண்டு வராரு. as far as my reading of him is concerned, he doesn't take anything from Paulo Freire. He doesn't take anything from John Dewey. ரெண்டு பேர் கிட்ட இருந்து எதையும் அவர் எடுக்கல. ரெண்டு பேரையும் படிச்சாரு. படிச்சதுனால அவருக்கு சில தெளிவுகள் இருக்கு. அந்த தெளிவுகளோடு சீர்காழியில உட்கார்றாரு. அவ்வளவுதான். அப்போ சீர்காழியில் இருக்கிற இந்த டெல்டா மக்களுடைய காவேரி தண்ணி இயல்பா வந்துகிட்டு தானே இருக்குது. காவேரி தண்ணி இயல்பா வந்தா சாதாரண வந்துட போகுது. அப்ப காவேரி தண்ணி வராம இருக்கிறதுக்கு பின்னாடி ஏதாவது அரசியல் இருக்கான்னு யோசிக்கிறேன். அப்ப என்ன அரசியல் இருக்கு? காவேரி தண்ணி வராதுக்கு என்ன அரசியல்? தண்ணி வந்தாதான் விவசாயம் நடக்கும். தண்ணியே வரலன்னா என்ன செய்வான்? விவசாயி கொஞ்சம் கொஞ்சமா நிலத்தை விட்டு என்ன செய்வான்? வெளியில போயிடுவான். விவசாயி நிலத்தை விட்டு வெளியில போனா தானே நான் மீத்தேன் எடுக்க முடியும், இல்லையா? நான் பெட்ரோல் எடுக்க முடியும். அப்போ காவேரியில் தண்ணி வருவதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய வர்க்க அரசியல் ஒண்ணு இருக்குல்ல, சந்தையின் அரசியல் ஒண்ணு இருக்குல்ல, விவசாயிகளை விவசாய நிலத்திலிருந்து இதே ஒரு ஒரிஜினல் திங்கரா இல்லாம எப்படி யோசிக்க முடியும்? யோசிச்சு அப்ப அந்த தத்துவ விசாரணையில தான் தொல்காப்பியருக்கு போறார். தொல்காப்பியத்திலிருந்து அவர் எதையும் எடுக்கல. இன்னும் சொல்ல போனா இந்த புத்தகத்துல தொல்காப்பியத்தை கேள்விக்குள்ளாக்குகிறார். தொல்காப்பியத்தை படிக்கிறார், தொல்காப்பியத்தை மேற்கோள் காட்டுறார். ஆனா தொல்காப்பியத்தை கேள்விக்குள்ளாக்குகிறார். அப்ப இதுவரைக்கும் எதையெல்லாம் மரபு என்று சொல்லப்பட்டதோ, இதுவரைக்கும் எதெல்லாம் நியாயம் என்று சொல்லப்பட்டதோ, அந்த நியாயங்கள் அது உண்மையில ராஜ் கௌதம் சமீபத்தில் இறந்தவர் அற்புதமான புக் வந்து அறம் அதிகாரம். இதுவரைக்கும் எதையெல்லாம் அறம் அறம் அறம்னு சொல்றது கேட்டினும் மேன்மக்கள் மேன்மக்கள். எவன்டா மேன்மக்கள்? யோசிச்சு பாருங்க. கேட்டினும் மேன்மக்கள் மேன்மக்கள், கெட்டாலும் மேன்மக்கள் மேன்மக்கள். எவன்டா மேன்மக்கள்? ராஜ் கௌதம் அந்த கேள்வி எழுப்பினார். முக்கியமான கேள்வி அறம் அதிகாரம் என்ற புத்தகத்துல. ராஜ் கௌதம் எப்படி அந்த கேள்விகளை எழுப்பினாரோ அதே போல இவரு தமிழ்நாட்டுல தமிழ் சங்க இலக்கியங்கள்ல இருக்கக்கூடிய பல்வேறு கூறுகளை எடுத்து அந்த கூறுகளை ஆய்வு செய்கிறார். நான் இங்கே வந்திருக்கக்கூடியவர்கள், இந்த அரங்கத்தில் இருக்கக்கூடியவர்கள், அது மேடையில் இருந்தாலும் சரி, முன்னே உட்கார்ந்து இருந்தாலும் சரி, கடைசி வரிசையில் இருக்கிற வரைக்கும் பலரையும் எனக்கு நன்றாக தெரியும். எல்லோருமே ஆழ படித்த நபர்கள் தான் இந்த அரங்கத்தில் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. மிகச்சிறந்த சமூகத்தை சிந்திக்கும் கல்வியாளர்கள் தான் இந்த அவையில் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. சமூகத்தை நேசிக்கிற, சமூகத்தின் மீது அக்கறை கொண்ட, இந்த கூட்டத்தில் மூலமாக ஏதாவது சின்ன வெளிச்சம் கிடைக்குமா என்ற தேடலில் தான் உட்கார்ந்திருக்கிறேன். இவருடைய புத்தகத்தை படிக்கணும்னா சாதாரண ஷேக்ஸ்பியரை வந்து தி டெம்பஸ்ட்ல இருந்து ஆரம்பின்னு சில டீச்சர்ஸ் சொல்லுவாங்க. ஏன்னா அதான் இருக்குல்ல ரொம்ப சின்ன பிளே. அதுபோல இவருக்கு இன் சர்ச் ஆஃப் எஜுகேஷன், கல்வியை தேடின்னு ஒரு புத்தகம். அந்த கல்வியை தேடின்ற புத்தகத்தை படிச்சுட்டு கூட இதை படிக்கலாம். பெடகாஜி ஆஃப் தி அப்ரஸ்ட் அப்படின்னு எழுதுனதுல 3rd சாப்டர் படிச்சாதான் மற்ற சாப்டர் எல்லாம் புரியுதுன்னு சொல்லுவாங்க. 3rd சாப்டர் ரொம்ப டிஃபிகல்ட்னு சொல்லுவாங்க. எதுக்கு எடுத்த உடனே டிஃபிகல்ட் சாப்டர் படிக்கிறீங்க? லைட்டர் சாப்டர் படிச்சிருங்களேன். அப்ப யூ கேன் கம் வெரி க்ளோசர் வித் தி ஆத்தர். அதனால இது இட்ஸ் a ஒரிஜினல் திங்கர்ன்றனால the style is original and the words are original. அவ்வளவுதான். அவர் எழுத்து நேர்மையாக அவர் மனதில் இருந்து வெளியே வந்திருக்கு. எழுத்து எப்படியோ அதுபோல் தான் அவருடைய சிந்தனையும். எனவே தமிழ் இன்றைய வரைக்கும் நிக்குதுன்னு சொன்னா அதற்கு முக்கிய காரணம் என்னன்னா அது தேவ பாஷை கிடையாது என்பதுதான். தேவ பாஷை கிடையாது. தமிழ் உழைக்கிற மக்களுடைய பாஷை, மொழி. அப்போ உழைக்கிற மக்களுடைய மொழின்றதுனாலதான் உழைக்கிற மக்கள் ஒவ்வொரு திணையில ஒவ்வொரு மாதிரி வேலை செஞ்சுட்டு இருந்திருப்பாங்கல்ல, அந்த திணையை பத்தி பெரிய டிஸ்கஷன் இங்க இருக்கு. அப்ப அந்த உழைக்கிற மக்கள் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி வேலை செஞ்சுட்டு இருக்காங்கன்னா அவன் இந்த இடத்துல யானையை பார்த்தா அவன் எப்படி பார்த்தானோ, அவன் என்ன வேலை செஞ்சிட்டு இருந்தானோ அதோட
கனெக்ட் பண்ணி யானைக்கு ஒரு பேர் வைக்கிறான். இன்னொரு இடத்துல பார்த்தவன் தன் தொழிலை சார்ந்து இன்னொரு பேர் வைக்கிறான். அப்ப யானைக்கு பல பெயர், குதிரைக்கு பல பெயர், ஒவ்வொரு பொருள் எல்லாமே காரண பெயரா இருக்கு. அந்த காரண பெயர் எங்க? உழைப்பிலிருந்து வந்தது. எனவே உழைப்பாளி மக்களால், தொழிலாளர்களால் உருவாக்கப்பட்ட அற்புதமான மொழி தமிழ் என்பதனால் உழைக்கும் வர்க்கத்தினுடைய ஜெகவர்நேசன் அவர்கள் ஒரிஜினலா ஒரு லாங்குவேஜை நமக்கு கொடுத்திருக்கிறார். அதுதான் இங்க இருக்கிற புதிய புதிய சொல்லாடலுக்கு காரணம் என்னன்னா, இதுவரைக்கும் பயன்படுத்துற சொல்லாடல் இல்லாம கொடுத்திருக்கிறார். ஒன்று. இரண்டாவது விஷயம், இதுவரைக்கும் தமிழ் சமூகத்தில் தமிழ் மொழியில அறிமுகமாகாத பல கல்வி ஆளுமைகளை இந்த புத்தகத்தின் வாயிலாக அறிமுகப்படுத்துறார். அதுதான் அந்த ரெஃபரன்ஸ் புக். வேற ஒண்ணுமே கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு 150 190 ரெஃபரன்ஸ் புக் ஆங்கிலத்தில் கொடுத்திருக்காருன்னா, ஒரு 15-16 பக்கத்துக்கு போற ரெஃபரன்ஸ் அங்க இருக்குன்னு சொன்னா, அது எதுக்காகன்னா இவ்வளவு பேர் இங்கிலீஷ்ல எழுதியிருக்கிறாங்க. அந்த புத்தகங்கள் பதிப்பிக்கப்பட்டிருக்கு, இந்தந்த காலகட்டத்தில் பதிப்பிக்கப்பட்டிருக்கு. அந்த புத்தகத்தை படிச்சு பாருங்க. அவங்க நாட்டுக்கு தகுந்த மாதிரி சிந்திச்சிருப்பாங்க. நீங்க தியாகராய நகருக்கு தகுந்த மாதிரி சிந்திங்களே. நீங்க உங்களுடைய திருவள்ளிக்கேணிக்கு தகுந்த மாதிரி சிந்திங்க, உங்களுடைய சிந்தாதிரிப்பேட்டைக்கு தகுந்த மாதிரி சிந்திங்க. நீங்க உங்க இடத்துல இருந்து நீங்க சிந்திங்களே. அப்ப நீங்க சிந்தித்தா உங்களால தமிழை புரிந்து கொள்ள முடியாதா? தமிழர்களை புரிந்து கொள்ள முடியாதா? நம் வாழ்வியலுக்கான ஒரு கல்வி கொள்கையை, கல்வி தத்துவத்தை உருவாக்க முடியாதா என்பதுதான் கடைசியாக ஒரு கொள்கை வகுப்பதற்கு அவர்கிட்ட இருக்கிற பிரச்சனை. இது ஒண்ணுதான், வேற ஒண்ணுமே. மற்றவங்க இருந்து அவர் வித்தியாசப்படுறதுக்கு அடிப்படை காரணமே இதுதான். அவர் என்ன சொல்றாரு? கொள்கை உருவாக்கணும், கரெக்டுப்பா. கொள்கைக்கு ஒரு தத்துவம் வேண்டாமான்னு கேட்கிறாரு. சரியா? இப்ப தெரியுதுங்களா நான் ஆடு மேன் சொன்னதுக்கான காரணம்? சரியா? நான் ஹார்ட் அட்டாக்ல இருக்கிறேன். டாக்டர் என்ன செய்யணும்? ரத்தம் எப்படியாவது ஹார்ட்டுக்குள்ள போறதுக்கு ஏற்பாடு பண்ணுமா நான் காத்துக்கிட்டு இருக்கிறேன். இப்ப என் பக்கத்துல நின்றுட்டு, டேய் அன்னைக்கே சொன்ன இல்ல டெய்லி 3/4 மணி நேரம் நடக்கணும்னு சொல்லிட்டு, அன்னைக்கே சொன்ன இல்ல இதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னு அப்படின்னா நான் என்ன ஆகும்? எந்த மனநிலையில் உட்கார்ந்திருப்பவர்கள் மத்தியில் நாம் இருக்கிறோம்? அதுதான் ரொம்ப முக்கியம். எந்த மனநிலையில் உட்கார்ந்திருப்பவர்கள் மத்தியில நாம் இருக்கிறோம் அப்படின்றதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இவரை பொறுத்த வரைக்கும் தத்துவம் இல்லாமல் கொள்கை நிற்காது. தத்துவம் இல்லாமல் கொள்கையை வகுத்தால் அது யாருக்கு லாபமா இருக்கும்? சந்தைக்கு தான் லாபமா இருக்கும். நீ யார் வேணாலும் எழுதிக்கோ. நாக்பூர்ல உட்கார்ந்து எழுதினாலும் சரி, டெல்லியில உட்கார்ந்து எழுதினாலும் சரி, மெட்ராஸ்ல உட்கார்ந்து, முதல்ல தத்துவ தெளிவுக்கு வந்துரு அப்படின்றதுதான் அவருடைய பிரச்சனை. பெரும்பகுதி மற்றவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, ஐயோ அதுக்கெல்லாம் எங்க நேரம் இருக்கு, கொடுத்திருக்கிற நேரத்துக்குள்ள கொடுத்திருக்கிற வேலையை முடிச்சா போறோம். அப்ப கொடுத்திருக்கிற நேரத்துல கொடுத்திருக்கிற வேலையை முடிக்கிறதுக்கு சாத்தியம் இல்லை. இந்த முரண்பாட்டை நாம் உணர்ந்தால் நம்மால் அறிவீட்டலும் அறிவூட்டலும் இருக்கக்கூடிய இந்த புத்தகத்திலிருந்து புரிந்து கொள்ளலாம். நண்பர்களே, இந்த சனாதானம்லாம் ஒரு மாயா வார்த்தைங்க. என்ன பொறுத்தவரை ஊரை ஏமாற்ற வார்த்தை. சரியா? நான் நேரடியா கேட்கிறேன். நான் போற இடத்துல எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறேன், ஜாதி என்பது கெட்ட வார்த்தை. சிவபெருமானுக்கு அது கெட்ட வார்த்தை, ஒத்துக்கோய. சிவபெருமானுக்கு ஜாதி கெட்ட வார்த்தை, ஒத்துக்கோய. உனக்கு என்ன கஷ்டம்? கண்ணப்ப நாயனார் ஆக்கலையா சிவபெருமானு? நந்தன உள்ளவான்னு கூப்பிடலையா? நந்தன சிவபெருமான உள்ளவான்னு கூப்பிடுறாரு. ஆனா சிவபெருமானுக்கு பூஜை பண்ணிட்டு இருக்கவங்க நந்தன உள்ள போக கூடாதுன்னு சொல்றாரு இல்லையா? அப்போ சிவனுக்கு பூஜை பண்றவங்க எல்லாம் யாருக்கு எதிரா இருக்கிறாங்க? சிவனுக்கு எதிரா இருக்கிறாங்களா இல்லையா? யோசிச்சு பாருங்க. சிவனுக்கு பக்கத்திலேயே நின்று சமஸ்கிருதத்துல பூஜை பண்ண ஒருத்தருக்கு கூட சிவன் தரிசனம் கொடுத்ததாக என்னால் கண்டுபிடிக்க முடியல. ஆனா 63 நாயன்மார்களும் வீதியில சிவனை சந்தித்தார்கள், தெருவுல தான் சந்திச்சாங்க. யாரும் கண்ணப்பநாதர் எங்க கோயில சந்திச்சாரு? அப்பர் எங்க சந்திச்சாரு? கோயில சந்திச்சாரு? சிதம்பரத்தில் சந்திச்சாரா? நாம சிதம்பரத்துல தேடி போயிட்டு இருக்கிறோம். ஆனா சாமி எங்க நம்ம சந்திக்கிறாரு? தெருக்கோடியில சந்திக்கிறாரு. சரியா? ஆக ஜாதியை பற்றி பேசினால் சிவனுக்கு எதிராக பேசுகிறாய். ஏன் பேசுறதுக்கு தயங்குறோம்? ஜாதியை பற்றி பேசினால் நீ விஷ்ணுவுக்கு எதிராக பேசுகிறாய். பன்றியாக அவதாரம் எடுத்தவர், சிங்கமாக அவதாரம் எடுத்தவர் இல்லையா? ஆக சனாதானம் என்பது ஏதோ புனிதம், சனாதானம் என்பது மதம், எல்லாம் கரெக்ட். ஜாதி இருக்கா இல்லையா? பேசுவா. நான் யார் சொல்ல? நான் பறையனா, பல்லனா, சக்கிலியனா? நான் யார் சொல்லு? என்ன தெளிவுபடுத்து.
நான் சனாதானத்துல எங்க இருப்பேன்னு சொல்லு, அப்புறம் பேசிக்கலாம். சனாதானம் உயர்ந்ததா தாழ்ந்ததான்ட்டு. சனாதானத்துல நீ உயர்ந்ததா நான் தாழ்ந்தவன் நீ சொல்லிட்டீங்கன்னா அங்கேயே சிவபெருமான் செத்தாரியா? அங்கேயே விஷ்ணு செத்தார். சிவபெருமான் விஷ்ணு செத்ததுக்கு அப்புறம் சனாதானம் எப்படியா வாழும்? இல்லையா? சனாதானத்தை அழித்து நீ எதை அழித்து ஒழிச்சிட்டு இருக்கிற? நீ கடவுள் அழித்து இருக்கிற இல்லையா? இந்த விசாரணை நடத்துவதற்கு அறிவு வேண்டும் என்று ஜெகவர்நேசன் கேட்கிறார். இந்த விசாரணை நடத்துவதற்கு அறிவு வேண்டும்பா. ஒரிஜினலா திங்க் பண்ணணும்பா. அப்ப ஒரிஜினலா திங்க் பண்ணணும்னா இந்த மண்ணுக்குன்னு சில மரபுகள் இருக்கு. அந்த மரபுகளை உள்வாங்கனா இன்றைக்கு இருக்கிற தேசிய கல்விக் கொள்கையினுடைய சூட்சுமங்களை என்னால் புரிந்து கொள்ள முடியும். மக்களுக்கான சமத்துவத்தை உருவாக்க முடியும். பேராசிரியர் கல்விமணி அவர்கள் சொன்னதை போல இது குழுவாக அமர்ந்து விவாதிக்க வேண்டிய புத்தகம், தனி மனித புத்தகம் அல்ல. ஒரு குழுவாக உட்கார்ந்து அமைப்பாக உட்கார்ந்து மக்களை திரட்டி கிராமத்துக்கு போய் கிராம சபை கூட்டம் நடக்குதுன்னா கிராம சபை கூட்டம் முடிச்சியா வா டீ சாப்பிடலான்ட்டு அவங்க எல்லாம் உட்கார வச்சுட்டு அதே திண்ணையில இந்த புத்தகத்தை திறந்து வச்சு ஒரு 4 பக்கம் வாசிப்போமே. 3 மாசத்துக்கு ஒரு வாட்டி 4 பக்கம் வாசித்தா கூட நிச்சயமாக நம்மால ஒரு வருஷத்துக்குள்ள இந்த புத்தகத்தை படிச்சு முடிச்சிட முடியுமே. அந்த மாதிரியான முயற்சிகள்ல இந்த புத்தகம் வாசிப்பதற்கு கடினமில்லாத புத்தகம் என்னை பொறுத்த வரைக்கும். இந்த புத்தகம் நான் எனக்கு போஸ்ட் அனுப்பிச்சார். அனுப்பின 2வது நாள் அவருக்கு நான் தகவல் அனுப்பினேன். அதற்கப்புறம் இந்த வெளியீட்டு விழால கலந்துக்கணும்னு சொன்னாரு. அதற்கப்புறம் 2வது முறையாக இந்த புத்தகத்தை நான் படித்தேன். என்னை பொறுத்த வரைக்கும் சாதாரணமான புத்தகங்கள் ஒரு கோலை படிக்கிறதுன்றது கொஞ்சம் கஷ்டம் தான். ஆனா நான் ஃபர்ஸ்ட் டைம் அவர் அனுப்பிட்ட உடனேயே நான் முழுக்க ஒரே எடுப்புல தான் நான் எடுத்துல கையில கீழே வைக்காம படிச்சதுதான் அந்த 290 பக்கம். அதனாலதான் இன்னைக்கு வெளியிட்ட நேரத்துல நான் இல்ல. அந்த நேரத்துல இந்த புத்தகத்துல வேற புதுசா இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தேன். அப்படி எதுவும் புதுசாலாம் எதுவும் கிடையாது. பைண்டிங் மற்ற விஷயங்களை இன்னும் கொஞ்சம் அக்யூரேட்டா பண்ணியிருக்கிறாங்கன்றத தவிர மற்றபடி இந்த புத்தகம் நான் 2 முறை வாசித்திருக்கிறேன். வாசிப்பதற்கு ரொம்ப கஷ்டமான புத்தகம் எல்லாம் ஒண்ணும் கிடையாது. நீங்க வாசித்தால் உடன்படுற இடம் முரண்பட இடம் உங்களுக்கு புரியும். நீங்க உடன்பட்டாலும் முரண்பட்டாலும் ஒரிஜினல் திங்கரா வருவீங்க. ஒவ்வொரு தமிழனையும் முழுமையான சுயமான சிந்தனையாளனாக மாற்றுவதற்கான முயற்சி தான் அறிவீட்டலும் அறிவூட்டலும் சனாதானத்தில் சிதைந்த அறிவு பண்பு என்பது. சனாதானத்தில் சிதைந்த அறிவு பண்பு என்ன சொல்றாருன்னா, சனாதானம் உன்னை சிந்திக்க கூடாதுன்னு சொல்லுது, கர்மான்னு சொல்லுது, உன் கர்மா ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டதுன்னு சொல்லுது. அது தப்பு. அது சிந்தனையை சிதைக்கின்ற ஏற்பாடு. நீ சிந்திக்க பிறந்தவன், நீ மனிதன். விலங்கில் இருந்து நீ வேறுபடுகிறாய். நீ விலங்கில் இருந்து ஏன் வேறுபடுகிறாய் என்றால், ஒரு விலங்கை தன்னுடைய மூதாதையை பார்த்து விலங்கு அப்படியே நடந்துக்கும். ஆடு அன்றையிலிருந்து இன்று வரை ஒரு ஆடு போய் விழுந்தால் எல்லா ஆடும் கீழே போய் விழும். ஒரு ஆடு தொப்பியை கலந்தால் எல்லா ஆடும் தொப்பியை. நீ ஆடு இல்லடா, நீ மனுஷன் தான் ஜெகவர்நேசன் சொல்ல வர்றார். அவ்வளவுதான் என்ன பொறுத்தவரை. அப்போ நீ மனிதனாக இருக்கிறோன்னு சொன்னா எல்லோரோடும் ஒத்து போக முடியாது, நீ முரண்படதான் முடியும். எனவே இந்த அறிவீட்டலும் அறிவூட்டலுக்குள்ளே நீங்கள் முரண்படதான் முடியும். அப்படி முரண்படுவதற்காக என்னென்ன விஷயங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா அந்த நூலை படிக்க வேண்டாமா? உடன்படுற இடத்துல எங்கெல்லாம் உடன்படுறோம் தெரிஞ்சுக்கிட்டா நாமும் அவன் கை கோக்கிறதுக்கு வசதியா இருக்கும்ல. எனவே உடன்பட்டாலும் முரண்பட்டாலும் வாசிக்க வேண்டிய நூல். வாங்குவோம், வாங்க வைப்போம், விவாதிப்போம். புத்தக காட்சியில அதிகமான விற்பனையான நூல் அறிவீட்டலும் அறிவூட்டலும் என்கின்ற வகையில இதை நீங்க முகநூல் மற்ற இன்ஸ்டாகிராம் இதுல எனக்கு அக்கவுண்ட் கிடையாது. ஆனால் அக்கவுண்ட் இருக்கிறவங்க அத்தனை பேரும் இந்த புத்தகத்தை பற்றி பேசுங்க. அதை பார்த்து தான் நிறைய பேர் புக் ஃபேருக்கு வரதா சொல்றாங்க. அதனால அதுல எல்லாம் விவாதம் நடத்துங்க. இந்த புத்தகத்தை நிறைய பேர் வாசிக்க சொல்லுங்க, வாசித்து விமர்சிக்க சொல்லுங்க. வாசிப்போம், விவாதிப்போம், நமக்கான ஒரு கல்வியை நாம் வென்றெடுப்போம். நன்றி.